இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதெல்லாம் எங்கடா தெரிஞ்சுக்கிட்ட? இல்லை, எனக்கு யார் சொல்லுவா? எல்லாம் உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தானே ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த இன்ஜினியர் கிட்ட சொன்னேன். அவன் இதுக்கே படிச்சவனா? அவன் போட்டு கொடுத்ததான் அது பக்காவா? பாரு எப்படி இருக்கி. அமேசிங்டா. இது மட்டும் ஹாஸ்பிட்டலா வந்துச்சுன்னா சுத்தி இருக்கிற 8 மாவட்டத்துக்கும் இதுதான் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்கும். அமேசிங். டேய், இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல கட்டுறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு தெரியுமா உனக்கு? ஆமால, அந்த இன்ஜினியர் அதையும் போட்டு கொடுத்துட்டாங்களா? எம்பிட்டு எஸ்டிமேஷன்ட்டு. இல்லை, கட்டுறது மட்டும்தான் நம்ம வேலை. காசை ரெடி பண்ணி கொடுக்கறதுல அப்ப முருகன் வேலை தானே. ஏன்னா ஆஸ்பத்திரி யார் பேர்ல இருக்குன்னு பாரு. செந்தூர் ஆண்டவர் மருத்துவமனை. முருகன் பேர்ல தான் ஆஸ்பத்திரி. பேர் மட்டும் இல்ல, ஓனரே அப்ப முருகன் தானே. அப்ப அவனே அதை நடத்தி கொடுக்க மாட்டானா என்ன? இல்ல, நீ எல்லாம் அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாதல. நிச்சயம் எல்லாம் நடக்கும். அப்பனே முருகா, நீதான் ஐயா கூடவே இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். மைனி, என்னடி வேணும்? அப்பத்துல இருந்து ரொம்ப பசிக்கு மைனி. ஆமா, டைம் ஆச்சுல்ல. நான் பாட்டுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் ஸ்டாக் எழுதிட்டு இருந்தேன். சாரிடி, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல தோசை ஊத்திடுறேன். சட்னி சாம்பார் எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. சரிங்க மைனி. அண்ணே, இது என்னண்ணே? ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்க பாத்துட்டு இருங்க. உங்க மைனிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுதே. எப்போ? இது மீட்டிங் ரூம்னு நினைக்குதேன். எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்கல்ல. ஏடி, எனக்கு என்னடி தெரியும்? பிரசிடென்ட் சார், ரொமான்ஸ் பண்றதுக்கு கிச்சன் இடம் கிடையாது. அதுக்கு பெட்ரூம் தனியா கட்டி வச்சிருக்காங்கல்ல. இப்போ நீ என்ன விடு, நான் தோசை ஊத்தணும். நீ தோசை சுடு. அப்படியே நீ தோசை சுட அழகு நான் பாத்துட்டு இருக்கேன்.